ஒன் பீஸ் டைரக்டர் தட்சுயா நகமின் தன்னோட 53வது வயசில் வந்து இறந்துட்டாருங்க. ஆமாங்க, தட்சுயா நகமின் இவர் வந்து ஆகஸ்ட் 20 இந்த வருஷம் வந்து இறந்துருக்காருங்க. ரீசெண்டாக நவம்பர் 13 அப்போ தான் வந்து அஃபிஷியலாக வந்து பப்ளிக்கே சொன்னாங்க. இவர் வந்து ஒன் பீஸில் வந்து வானோ ஆர்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சில இதுலாம் வந்து இவர் தாங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கியர் 5 வந்து காட்டுவாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து இவர் தாங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. லூஃபி வந்து தன்னோட ட்ரீமை வந்து சொல்லுவான் பார்த்தீங்களா எல்லாருக்கும், அந்த எபிசோடையும் வந்து டைரக்ட் பண்ணது வந்து இவர் தாங்க. ஒன் பீஸ் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராகன் பால் ஜி சூப்பரையும் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. அதுவும் இல்லாமல் ட்ராகன் பால் சூப்பர் ப்ராலி மூவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூவியும் வந்து டைரக்ட் பண்ணதே இவர் தாங்க. தேங்க்யூ சார். நீங்கள் என்ன தான் இறந்துருந்தாலும் நாங்கள் வந்து உங்களை கண்டிப்பாக மறக்க மாட்டோம் சார். ஒன் பீஸ் மூலமாகவும் ட்ராகன் பால் ஜி மூலமாகவும் உங்களை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே தாங்க சார் இருப்போம். ஆக்சுவலாக ஒன் பீஸ்லேயே ஒரு லைன் இருக்குங்க, எப்போ ஒருத்தன் வந்து உண்மையாகவே சாகிறான் அப்படின்றது சொல்லுவாங்க. உண்மையாகவே ஒருத்தன் வந்து எப்போ சாகிறான்னா அவனை பற்றி எல்லாருமே மறந்து போகிறது தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சாகலைங்க. இந்த அனிம் சீரீஸ் மூலமாக அவர் வந்து இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டுருக்காருந்தாங்க சொல்லுவேன் நான். தேங்க்யூ தட்சுயா நகமின்.